டிசிஎஸோட ரிசல்ட்ஸ் அப்படிங்கிறது எதிர்பார்த்ததை விட நன்றாகவே இருந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்போது பார்த்தீங்கன்னா இந்த ஐடி கம்பெனி எந்த தூரம் இன்னும் இதே மாதிரி வளர்ச்சி அடையுமா அல்லது மறுபடியும் ஏதாவது ஒரு தொய்வு ஏற்படுமா அப்படிங்கிறது தான் இப்போ மறுபடியும் ஒரு பெரிய கொஸ்டினாக இருக்குது. பண பரிவர்த்தனைகள் கூட எல்லாமே மெஜாரிட்டி டிஜிட்டல் மூலமாக பண்ணுறோம். நம்ம முழுக்க முழுக்க டிஜிட்டல் நம்ப ஆரம்பிச்சிட்டோம். ஸோ அப்படி இருக்கும்போது இதை செய்து கொடுக்கக்கூடிய இதை பெரிய லெவலில் கொண்டு போகக்கூடியவங்க யாரு? இந்த தகவல் தொழில்நுட்ப நிறுவனங்கள். ஐடி அப்படிங்கிறது எப்பொழுதுமே எவர் கிரீன் வளர்ந்து வரக்கூடிய துறையாகத்தான் இருக்கும். எஸ்எம்இ இன்டர்நெட் வியாபாரிகளின் நண்பன். வியாபார கடனுக்கு சொத்து அடமானம் தேவையில்லை. மார்க்கெட் வட்டியில் பாதி மட்டுமே. பிடித்தமில்லாத முழு கடன் வசதி. தொடர்புக்கு 9884400634 9600522282. வெல்த் கஃபே நேயர்களுக்கு வணக்கம். நம்மளுடைய இந்தியன் மார்க்கெட்டு மறுபடியும் ஒரு ஆல் டைம் ஹை அப்படிங்கிறத தொட்டிருக்கு. நிப்டி பார்த்தீங்கன்னா 24,500 அப்படிங்கிற இடத்துக்கு வந்திருக்காங்க. சென்சஸ் 80,600 பாயிண்ட்டை தாண்டி இன்னைக்கு முடிச்சிருக்கிறாங்க. ஸோ இந்த உயர்வுக்கு காரணம் இன்னைக்கு மிக முக்கியமான ஒரு காரணம்னு பார்த்தீங்கன்னா டிசிஎஸோட ரிசல்ட்ஸ் அப்படிங்கிறது எதிர்பார்த்ததை விட நன்றாகவே இருந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 9% ரைஸ் ஆகி 12,040 கோடி ப்ராஃபிட்டாக கொடுத்துருக்காங்க. ரெவென்யூன்னு பார்த்தீங்கன்னா போன வருஷம் 59,381 கோடி இருந்தது. இப்போது பார்த்தீங்கன்னா 62,613 கோடி கொடுத்துருக்காங்க. 10 ரூபாய் டிவிடெண்ட் கொடுக்க போகிறதாகவும் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. மறுபடியும் ஒரு ஆல் டைம் ஹைக்கு வந்ததுக்கு காரணம் இன்னைக்கு முழுக்க டிசிஎஸ் உடைய இம்பேக்ட் மட்டும் இல்லை, ஐடி கம்பெனிகள் எல்லாமே இன்றைக்கு நன்றாகவே பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. அதுதான் மிக முக்கிய காரணமாக இருந்தது. ஸோ இப்போது பார்த்தீங்கன்னா இந்த ஐடி கம்பெனி எந்த தூரம் இன்னும் இதே மாதிரி வளர்ச்சி அடையுமா அல்லது மறுபடியும் ஏதாவது ஒரு தொய்வு ஏற்படுமா அப்படிங்கிறது தான் இப்போ மறுபடியும் ஒரு பெரிய கொஸ்டினாக இருக்குது. ஏன்னா கடந்த ஒரு 6-7 மாதமாக பார்த்தீங்கன்னா ஐடி கம்பெனிகளில் பெரிய லெவலில் எந்த விதமான மூவ்மெண்ட்டும் இல்லை. ஆனால் இப்போ திடீர்னு என்ன ஒரு மாற்றம், திடீர்னு என்ன இந்த மாதிரி அப்படின்னு கேட்டிங்கன்னா, பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி ரிசல்ட்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. அதுலேயும் குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அது ஃபர்ஸ்ட் குவார்ட்டர். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் குவார்ட்டர் ரிசல்ட்டில் இன்றைக்கி டிசிஎஸ் ஒரு நல்ல ஒரு ஸ்டார்ட் அப்பை கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஐடி கம்பெனிகளை பொறுத்த மாதிரிலையும் இனி அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா அடுத்த வாரத்தில் ஹெச்சிஎல் டெக்கு, விப்ரோ, இன்ஃபோசிஸ் இவங்கெல்லாம் வரிசையாக அவங்களோட ரிசல்ட்டை கொடுக்க ஆரம்பிப்பாங்க. ஸோ ஹெச்சிஎல் டெக்குலாம் இப்போ ஏற்கனவே பார்த்தீங்கன்னா நிறைய ஆர்டர்ஸ் கிடச்சிருக்கு. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலமாக நிறைய ஆர்டர்ஸ் வாங்கியிருக்காங்க. அதே மாதிரி டெக் மஹேந்திரா இப்படி எல்லா கம்பெனிகளுமே இனி அடுத்தடுத்து வரக்கூடிய காலகட்டங்களில் அவங்களுடைய ரேலியை தொடங்க ஆரம்பிப்பாங்க. ஏன்னா எப்போதுமே பார்த்தீங்கன்னா ஒரு சில செக்டர் ஒரு சில வருஷங்களில் பெரிய லெவலில் பூம் ஆகாது. அதுக்கு அடுத்த வருஷம் அது பூம் ஆகணும் அப்படின்னா அதுக்கு சில பேசிக்காகவும் வலுவான காரணங்களும் இருக்கணும். அதுபடி பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், பிளாக் செயினும், குவாண்டம் காம்பவுண்டிங் போன்ற வளர்ந்து வரக்கூடிய தொழில்நுட்பங்களால் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஃபீல்டுக்கு ஒரு நல்ல ஒரு ஸ்கோப் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அடுத்து வரக்கூடிய பட்ஜெட்லேயும் பார்த்தீங்கன்னா இதுக்கு தேவையான நிதி உதவியோ இல்லை வரி சலுகைகளோ டைரக்டாகவோ இன்டைரக்டாகவோ வழங்கப்படலாம். அதுவும் கூட இந்த இப்போ ரீசெண்டாக இவங்கெல்லாம் மூவ் ஆகிறதுக்கு ஒரு காரணமாக இருக்கலாம். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா மிக முக்கியமானது நம்ம சொல்லிட்டு இருக்கக்கூடிய டிஜிட்டல் இந்தியா, அதே மாதிரி ஸ்மார்ட் சிட்டிகள், அப்புறம் ஹெல்த், இந்த மாதிரி விஷயங்களுக்கு எல்லாத்துக்குமே நமக்கு யாருடைய சப்போர்ட் தேவை? இந்த தகவல் தொழில்நுட்ப நிறுவனங்களுடைய சப்போர்ட் தேவை. அப்போ இவங்களுக்கு அடுத்தடுத்து என்ன பண்ண ஆரம்பிப்பாங்க? கவர்மெண்ட் மூலமாகவும் இவங்களுக்கு நல்ல ஒரு சப்போர்ட்டிவான நிறைய ப்ராஜெக்ட்ஸ் இதெல்லாம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதன் காரணமாகவும் இந்த தகவல் தொழில்நுட்ப நிறுவனங்கள் ஏறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. க்ளவுடு, சைபர் செக்யூரிட்டி இதை பண்ண பார்த்தீங்கன்னா நிறைய பிரச்சனைகள் நமக்கு ஃபினான்ஷியல் கிரைம்ஸ் நிறைய ஏற்படும் போது அதை பயன்படுத்தி நிறைய பேர் பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா? இது எல்லாத்தையுமே சரி பண்ணி கொடுக்கறதுக்கு நம்ம சைபர் கிரைம் வழியாக தான் போகிறோம். சைபர் செக்யூரிட்டி அப்போ அதுக்கு தேவையான தொழில்நுட்பங்கள், சாஃப்ட்வேர்ஸ் இதெல்லாம் தயாரிக்கக்கூடிய நிறுவனங்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஐடி கம்பெனிகள் தான். ஸோ இவங்க அரசாங்கத்தில் இருந்து இவங்களுக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் கிடைக்கும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பில் இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பண்ணக்கூடியவங்க, ஐஓடி, அதுக்கு அடுத்தபடியாக டெலிகாம், 5G இந்த மாதிரி தொழில்நுட்பத்தில் கவனம் செலுத்தக்கூடிய எல்லா நிறுவனங்களுமே நல்ல ஆதாயத்தை அடைவதற்கான வாய்ப்புகள் இருக்குது
அப்படின்னு நான் நினைக்கிறேன். அது மட்டும் கிடையாது, உள்நாட்டில் இருக்கக்கூடிய எலக்ட்ரானிக் உற்பத்தியை ஊக்குவிக்கிறதுக்கு, அதே மாதிரி ஏற்றுமதியை வந்து அதிகரிக்கிறதுக்கு, இதுக்கெல்லாம் பட்ஜெட்டில் வந்து புதிய திட்டங்கள் வந்து ஒருவேளை அனௌன்ஸ்மெண்ட் பண்ணலாம் அப்படிங்கிறதும், இந்த டிஜிட்டல் திறன்களை வந்து மேம்படுத்துறதுக்காகவும் ஸ்டார்ட் அப் கம்பெனிகளை வந்து அதிகப்படுத்துறதுக்காகவும் நிறைய நடவடிக்கைகள், புதிய திட்டங்கள். ஏன்னா இந்த பட்ஜெட் அப்படிங்கிறது ஒரு எக்கனாமிக் growth-ஆன ஒரு பட்ஜெட்டாக தான் இருக்கும்னு நிறைய பேர் எதிர்பார்க்குறாங்க. ப்ராடக்ட் லிங்க்டு ஸ்கீம் சம்மந்தப்பட்ட ஒரு பட்ஜெட்டாக தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கும் போது, இது எல்லாத்துக்குமே ஐடி அப்படிங்கிறது நம்மளுடைய எல்லா நிறுவனங்களுக்குமே ஒரு பேஸான ஒன்றாக சமீபத்தில் மாறிட்டு இருக்கு. நம்ம வந்து இப்போ எல்லாமே பார்த்தீங்கன்னா பண பரிவர்த்தனைகள் கூட எல்லாமே மெஜாரிட்டி டிஜிட்டல் மூலமாக பண்ணுறோம். இன்கம் டேக்ஸ் ஃபைலிங், இப்படி ஐடியோடைய ஹெல்ப் இல்லாமல் பண்ணவே முடியாது அப்படிங்கிற நிலைக்கு நம்ம தள்ளப்பட்டுட்டு இருக்கும்போது, எப்படி இந்த ஐடி நிறுவனங்கள் உங்களுக்கு வந்து ஒரு தொய்வு வந்து கொடுக்கும். ஸோ கொஞ்ச நாள் கொஞ்சம் லைட்டாக இலைப்பாரிட்டு இருந்திருக்கு அப்படின்னு தான் நம்ம சொல்லலாம். மற்றபடி ஐடி நிறுவனங்களுக்கு இப்போவும் கிடையாது, அடுத்து வரக்கூடிய 5லிருந்து 10 வருடங்கள் நம்ம வந்து முழுக்க டிஜிட்டல் நம்ப ஆரம்பிச்சிட்டோம். ஸோ அப்படி இருக்கும்போது இதை வந்து செய்து கொடுக்கக்கூடிய, இதை வந்து பெரிய லெவலில் கொண்டு போகக்கூடியவங்களாம் யார்? இந்த தகவல் தொழில்நுட்ப நிறுவனங்கள் ஆகிய நம்மகிட்ட இப்போ இருக்கக்கூடிய மார்க்கெட்டில் நமக்கு லிஸ்டட் கம்பெனிஸும் இருக்காங்க, அன்லிஸ்டட் கம்பெனிஸும் இருக்காங்க. இதில் இப்போ இருக்கக்கூடிய லிஸ்டட் கம்பெனிஸ், பெரிய பெரிய ஜாம்பவான்கள், உங்களுக்கு தெரிந்த இந்த மாதிரி ஏற்கனவே முன்ன சொன்ன கம்பெனிகளும் இருக்கிறாங்க. புதுசாக ஸ்டார்ட் அப்பில் வந்திருக்கக்கூடிய கம்பெனி ஹாப்பியஸ்ட் மைண்டு, அந்த மாதிரி புதுசாக வந்திருக்கக்கூடிய கம்பெனிகளும் இருக்காங்க. இது மட்டும் கிடையாது, ஆட்டோமொபைல் துறையிலையும் ஐடியோட தேவை அப்படிங்கிறது அதிகமாக இருக்குது. மருத்துவ துறைகளிலும் ஐடியோட தேவை அதிகமாக இருக்குது. ஸோ இப்படி ஐடி அப்படிங்கிறது நம்மளுடைய வாழ்க்கையில் ஒரு இன்றியமையாத அங்கமாக இருக்கும்போது, அடுத்து இந்த நாட் ஒன்லி இன்னைக்கு வந்து ரிசல்ட் காரணமாக டிசிஎஸ் நிறைய பேரை வந்து திரும்பி பார்க்க வச்சிருக்கலாம். ஆனால் ஜென்ரலாக வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் போர்ட்ஃபோலியோவில் எப்போதுமே ஐடி சம்மந்தப்பட்ட கம்பெனிகள் கண்டிப்பாக இருக்கணும். அது திடீர்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பெரிய பெரிய ப்ராஜெக்ட்ஸோ இல்லை அவங்களுக்கு நல்ல ரிசல்ட்ஸ் காமிக்கும் போதோ உங்களுக்கு வந்து நல்ல ஒரு எதிர்காலத்தில் ப்ராஃபிட்டை கொடுக்கக்கூடிய கம்பெனிகளாக இருக்கும். ஆரம்ப காலத்தில் நீங்கள் வாங்கின உடனே எல்லா கம்பெனிகளும் ஏற வேண்டும் அப்படிங்கிற கட்டாயம் ஒன்றும் கிடையாது. அதே மாதிரி இப்போ மார்க்கெட் வந்து உங்களுக்கு ஆல் டைம் பீக்கு. ஸோ அதன் காரணமாக இந்த சமயத்தில் நீங்கள் ஏதாவது கம்பெனி ஷேர்ஸ் வாங்கினீங்கன்னா அடுத்தடுத்த 1 or 2 months அந்த கம்பெனிகள் இறங்கக்கூட வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் அப்படி இருக்கும்போது அந்த கம்பெனிகளுடைய ஃபண்டமெண்டல்ஸ் அப்படிங்கிறது ஸ்ட்ராங்காக இருக்கணும். அதுக்கு எதிர்காலத்தில் அதுக்கு தேவைகளும் இருக்கும் பட்சத்தில் நிச்சயமாக வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆரம்ப காலகட்டத்தில் சில கம்பெனிகள் ப்ராஃபிட் கொடுக்கலாம், கொஞ்சம் வருஷம் வைத்திருந்த பிறகு சில கம்பெனிகள் ப்ராஃபிட் கொடுக்கலாம். அந்த வரிசையில் மிக முக்கியமான ட்ரெடிஷ்னல் செக்டராகவும் இருக்கக்கூடியது, ட்ரெண்டிங் செக்டராகவும் இருக்கக்கூடியதுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இந்த தகவல் தொழில்நுட்பத்துறையான ஐடி செக்டர்ஸ். ஸோ இந்த ஐடி செக்டரில் உங்கள் போர்ட்ஃபோலியோ போய் செக் பண்ணி பாருங்கள். ஏதாவது கம்பெனிஸ்லாம் வாங்கி வச்சுருக்கீங்களா அப்படின்னு பாருங்கள். ஏற்கனவே வாங்கினவங்களுக்கும் டிசிஎஸ் மற்ற எல்லா கம்பெனியுமே ஹெச்எல் டெக்கு எல்லாருமே நல்ல டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ஸோ கொஞ்சம் நாளைக்கு அதை பத்திரமா வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமாக உங்களுக்கு என்ன பண்ணலாம், நீங்கள் ப்ராஃபிட் புக்கிங் எல்லாம் பண்ணலாம். எப்போதுமே சொல்லியிருக்கிறது தான், பட்ஜெட்டில் இதுக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய எவ்வளோக்கு எவ்வளவு புதுசான திட்டங்கள்லாம் அனௌன்ஸ் பண்ணுறாங்க. அந்த திட்டங்களுக்கு ஐடியோடைய பங்களிப்பு இருக்குதா, அது சம்மந்தப்பட்ட திட்டங்களையும் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணலாம். அப்போ தாராளமாக உங்களுக்கு வந்து இந்த கம்பெனிகள்லாம் உங்களுக்கு நல்ல ரிட்டர்ன்ஸை கொடுக்கும். ஸோ ஐடி அப்படிங்கிறது எப்பொழுதுமே எவர் கிரீன், வளர்ந்து வரக்கூடிய துறையாகத்தான் இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. நேயர்கள் இதை திறனாய்வு செய்து உங்களுக்கு பிடித்த நல்ல கம்பெனிகளை வாங்கி வைத்து நல்ல பலனை பெறுங்கள். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம வெல்த் கஃபே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க.